ராஜஸ்தானின் ஜெய்ஷால்மரில் பாகிஸ்தானின் 70 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் இருக்கிறார். தம்பி தமிழரசன், வணக்கம். தொடர்ந்து பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடத்தி வருகிறது இந்தியா மீது. குறிப்பாக ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருகிறது. வான்வழியான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்தியாவும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி வருகிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? முழு விவரங்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக குறிப்பிட்டதை போல விடிய விடிய ஒரு உறங்கா இரவாக இந்த தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை அதனுடைய வீரியம் குறைந்திருந்ததாக பார்த்தோம். தற்போது மீண்டும் அந்த தாக்குதல் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு பகுதியை குறிவைத்து அவர்கள் தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. எனவே அந்த பகுதிக்கு விரைகிறார் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா. தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தலைமை தளபதி மற்றும் ஆலோசகர்களுடன் அவர் தனியாக ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதான மிக முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதான செய்தியும் கிடைத்திருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியிலும் பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறது. பொதுமக்களின் இருப்பிடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. நமது தரப்பில் குறிப்பாக இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை தரப்பில் இருந்து பாகிஸ்தானுடைய அத்துமீறலை தடுத்து தற்காப்புக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் கடற்படையும் களமிறங்கி இருக்கிறது. அதன் மூலமாக கராச்சி என்பது மிகவும் அதிகமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதனை இலக்கு வைத்து இந்திய ராணுவம் தாக்கி இருக்கிறது. மேலும் லாகூர், சியால்கோட், இஸ்லாமாபாத் பகுதிகளிலும் இந்திய ராணுவ தரப்பில் இருந்து தக்க பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலையையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் இன்று காலை முதலே, தற்போது அதிகாலை முதலே இது மீண்டும் அதிக அளவிலான தாக்குதலுக்கு உள்ளாவதையும் நாம் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். உரி பகுதியில், ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து குப்வாரா மாவட்டத்திலும் பாகிஸ்தான் ராணுவம் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு கருதி பல்வேறு விதமான அறிவுறுத்தல்கள், எச்சரிக்கைகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜன்னலுக்கு அருகேவும் அவர்கள் வர வேண்டாம், கதவுகளை திறக்க வேண்டாம் உள்ளிட்ட மிக முக்கியமான அறிவிப்புகளும் அந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் பகுதியிலும் பாதுகாப்பு என்பது தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று இரவே பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படைப்பிரிவில் மிக முக்கியமான வலிமையாக சொல்லப்படக்கூடிய JF-16 மற்றும் JF-17 மற்றும் F-16 ஆகிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. JF-17 2 விமானங்களும், F-16 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வலிமை வாய்ந்த ஒரு படைப்பிரிவாக பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியா அதனை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக S-400 சுதர்சன் சக்ரா என்ற மிக முக்கியமான அதிநவீன ஏவுகணை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 100 அடி முதல் 40,000 அடி வரை பயணித்து இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது S-400 சுதர்சன் சக்ரா. நேற்று முன்தினம் இரவே பாகிஸ்தானுடைய அத்துமீறலை இதன் மூலமாகவே இந்தியா தற்காத்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் இந்த மிக முக்கியமான 3 விமானங்களை சுட்டு வீழ்த்துவதிலும் S-400 சுதர்சன் சக்ரா மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். மேலும் பல்வேறு விதமான அதிநவீன துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களின் பயன்பாடு என்பது பாகிஸ்தான் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிநவீன மற்றும் துல்லிய தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான ஆயுதங்களை பிரயோகித்து பாகிஸ்தான் ராணுவம் நேற்று இரவு இந்தியாவில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. L-17 உள்ளிட்ட பல்வேறு விதமான நவீன ஆயுதங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இந்திய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தரைப்படை மூலமாக தாக்குதல் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் அடுத்த கட்டமாக இந்தியாவில் குறிவைத்து பல்வேறு தாக்குதலை நிகழ்த்துவதற்கு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஆயத்தமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்தே பாதுகாப்புத்துறை அமைச்சரின் சார்பில் ஆலோசனை என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்திய ராணுவம் தக்க பதிலடி இரவு முதலே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானிலும் சில நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்துக்கும் அழுத்தம் தரக்கூடிய வகையிலான ஒரு நிகழ்வு
நிகழ்வு. பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தான் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய பலூச் விடுதலை படை என்ற அமைப்பு நீண்ட காலமாகவே அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் பலுசிஸ்தான் தனி நாடு கோரியும் அந்த மாகாணத்திற்கு மிக முக்கியத்துவம் கோரியும் போராட்டங்களை கிளர்ச்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் மேலும் நேற்று அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி 15 பேர் உயிரிழந்தனர். அந்த காணொளியும் நேற்று முற்பகலே வெளியான அந்த காட்சியை பார்த்தோம். இருப்பினும் நேற்று இரவும் பலூச் விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது கடும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் அரசியல் வரைபடத்தை பொறுத்தவரை பலுசிஸ்தான் என்பது மிகவும் பின்தங்கிய மற்றும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே அந்த பகுதியைச் சேர்ந்த பலுச் விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவத்தினர் குறிவைத்து இந்த சமயத்தில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தானை பொறுத்தவரை பஞ்சாப் மாகாணம் மிக வலிமையான அரசியல் ரீதியிலான பொருளாதார ரீதியிலான வலிமையை கொண்ட ஒரு மாநிலம் என்றே குறிப்பிடலாம். அதிகார மையமாக அந்த மாகாணம் என்பது அந்த நாட்டில் உருவெடுத்து நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக பலுச்சிஸ்தான் இருக்கிறது. அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினரை நேற்று தீவிரமாக தாக்க தொடங்கி இருப்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாகவே இந்த தருணத்தில் இருக்கிறது. இவற்றை கடந்து பாகிஸ்தானுடைய அத்துமீறலை வெற்றிகரமாக இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அதற்கான ஆயத்தங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாகிஸ்தான் நகரில் கராச்சி, இஸ்லாமாபாத் உள்ளிட்ட மிக முக்கியமான நகரங்கள், வர்த்தக தலைநகரங்களிலும் இந்திய தரப்பில் இருந்து தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளும் தொடர்ந்து போர் பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முக்கிய செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பிட்ட கடல் பகுதிகளில் இவ்வாறான ஒரு போர் பயிற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கராச்சி நகரில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதான தகவலும் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று இரவு கராச்சி துறைமுகத்தில் ஒரு கடுமையான தாக்குதலை இந்திய தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு குறிப்பாக அந்த நகரம் நிலைகுலைந்திருக்கக்கூடிய ஒரு அளவிலான ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பொதுமக்கள் தரப்பில் இருந்து எந்த விதமான ஒரு தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை. கடற்படை என்பது இதற்கு அடுத்தபடியாக அந்த நகர் குறிப்பாக கராச்சி நகரில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் மிக முக்கியமான போர் பயிற்சி என்பது மேற்கொண்டு வரக்கூடிய அந்த தகவலையும் நாம் அறிகிறோம். ஒட்டுமொத்தமாக நேற்று இரவில் இருந்து இந்திய ராணுவ தரப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் 48 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதான தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய 48 ட்ரோன்கள் நேற்று இரவு இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தி கிடைத்திருக்கிறது. இருப்பினும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பகுதிகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சென்று தற்போது அந்த மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். ராணுவ அதிகாரிகளோடு கலந்துரையாட இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து என்ன விதமான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பலுசிஸ்தான் விடுதலை படையினர் அங்கு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை ஒரு ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர், தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக ஒரு நகரை கைப்பற்றி இருப்பதான செய்தியும் கிடைத்திருக்கிறது. குவெட்டா நகர் பலுசிஸ்தான் விடுதலை படையினரால் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் அங்கிருந்து இந்த பலுச் விடுதலை படையினரால் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. குவெட்டா நகர் தற்போது பலுச் விடுதலை படையினரால் பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானில் இருந்து தாக்குதல் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சர்வதேச நிதிய கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்திய தரப்பில் இருந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பயங்கரவாதத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எப்படி எடுத்து வருகிறது, அதற்கான நிதி ஆதாரத்திற்கு எந்த விதமான உதவிகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்ற ஒரு அழுத்தம் இந்திய தரப்பில் இருந்து கொடுக்கப்பட இருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதற்கான மிக முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இருக்கிறார். நேற்று இரவில் இருந்து பல்வேறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இன்று சர்வதேச அளவிலான மிக முக்கிய நகர்வுகளை இந்திய தரப்பில் இருந்து மேற்கொள்ள இருப்பதான செய்தியும் கிடைத்திருக்கிறது. ஒரு பக்கம் பல முக்கிய நாடுகள் இந்த தாக்குதலை வெறும் பார்வையாளராகவே அணுகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க தரப்பில் இருந்து இந்திய பாகிஸ்தான் போரில் அமெரிக்கா தலையிடாது என்றும் இது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விவகாரம், மோதல் போக்கு, இந்திய பாகிஸ்தான் போரில் தலையிடுவது எங்களுடைய வேலை அல்ல என்றும்
அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான் சமீபத்தில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்ததையும் நாம் அறிந்தோம். அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று 2 நாட்டு தலைவர்களிடமும் நாங்கள் கூற முடியாது. இது ஒரு ஒரு பிராந்திய போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ தீவிரமான ஒரு போராகவோ உருவெடுக்காது என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த போரில் நாங்கள் எந்தவிதமான தலையீட்டையும் மேற்கொள்ள மாட்டோம் என்று அமெரிக்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நமது அண்டை நாடுகளான சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட தரப்பிடம் இருந்து இவ்வாறான ஒரு பதிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. நேற்றைக்கு பாகிஸ்தான் இந்தியாவின் 15 முக்கிய இடங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது. அதனை வெற்றிகரமாக நாம் முறியடித்திருந்தோம். குறிப்பாக அந்த ஏவுகணை சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும் வெளிவந்தது நேற்று பிற்பகல். அதனை சீன தரப்பில் இருந்து மறுத்திருக்கின்றனர். எங்களுடைய ஏவுகணை அல்ல, நாங்கள் இதற்கான எந்தவித உதவியும் செய்யப்படவில்லை எங்கள் தரப்பில் இருந்து என்ற ஒரு விளக்கமும் சீனாவிடம் இருந்து கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய பாகிஸ்தானின் போர் சூழலை அண்டை நாடுகளிடமோ மிக முக்கியமான பல்வேறு மேற்குலக நாடுகளிடம் இருந்தோ நாங்கள் இந்த விவகாரங்களில் தலையிடப் போவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கின்றனர். போர் சூழலில் இருந்து மீண்டு அமைதி திரும்ப வேண்டும், குறிப்பாக அணு ஆயுத போராக இது மாறிவிடக் கூடாது, மாறாது என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். ஐநா பாதுகாப்பு குழுவினரிடம் இருந்தும் பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் இந்த போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அவர்கள் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பாக நமக்கு தெள்ள தெளிவான ஒரு விவரங்கள் இன்று காலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலை 10 மணிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பில் செய்தியாளர் சந்திப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள், ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விளக்கம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்காப்புக்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மிக முக்கியமான எல்லை மாநிலங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர், குஜராத் ஆகிய 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கேட் பகுதியில் மக்கள் கூடக்கூடாத ஒரு தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மும்பை மிக முக்கியமான பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கராச்சி பகுதியை நாம் தாக்கி இருக்கக்கூடிய நிலையில் மும்பை நமது வர்த்தக தலைநகராக இருக்கிறது. எனவே அந்த பகுதியை காக்க வேண்டிய, தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் உள்ள மிகப்பெரிய வணிக துறைமுகம் முந்த்ரா துறைமுகம், அந்த துறைமுகத்தை தற்காலிகமாக மூடுவதாக இந்திய தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களில் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு நேற்று இரவே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதையும் நாம் அறிந்தோம். ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீருடைய பகுதியில் நேற்றைக்கு திருப்பி தாக்கப்பட்ட நிலையில் 7 பேர் தீவிரவாதிகள், ஜெய்ஷே முகமது தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதான அந்த தகவலும் நேற்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் விமான நிலையங்கள் 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. மிக குறிப்பாக ஒரு சில விமான நிலையங்கள் இயங்கக்கூடிய நிலையில் 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே பயணிகள் விமான நிலையங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி பதவி நீக்கம் என்ற ஒரு செய்தியும் அதிகாரப்பூர்வமற்ற நிலையில் உலவிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் தரப்பில் இருந்து என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், கராச்சி, இஸ்லாமாபாத், லாகூர் மற்றும் சியால்கோட் பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதால் பாகிஸ்தான் தற்போதைய நிலையில் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகின்றன, முடிவெடுப்பதில் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் பல்வேறு தரப்பினராலும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் மத்திய அரசு, குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மிக குறிப்பாக பாகிஸ்தானுடைய அத்துமீறல் காரணமாக தீவிரவாதிகள் உள்ளே நுழையக்கூடிய, பயங்கரவாதிகள் உள்ளே நுழையக்கூடிய நிலை ஏற்பட்டால் சைரன் ஒலி ஒலித்தும் மின்சாரங்கள் அனைத்தும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை எல்லை மாநிலங்களில் இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். நேற்று இரவு முதலே இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் இன்று காலை முதல் வேறு விதமான நடவடிக்கைகளுக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக முப்படை தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார். நேற்று இரவில் இருந்தே அமித்ஷா உள்ளிட்டோர் எல்லை மாநில முதலமைச்சருடன் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இருப்பினும்
இன்று காலை செய்தியாளர் சந்திப்பும் முப்படை தளபதிகளோடு ராஜ்நாத் சிங் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனையின் வெளிப்பாடாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் தரப்பில் இருந்து மிக முக்கியமான வர்த்தக தலைநகரம் உள்ளிட்ட நகரங்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் என்ன விதமான ஒரு எதிர்வினையை நாம் நோக்கி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எடுக்கிறது. அதற்கான பதிலடி கொடுப்பதற்கும் இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக நேற்றே அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் எல்லை தாண்டிய இந்த அத்துமீறலில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் என்ன எதிர்வினையை இந்திய ராணுவம் அளிக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். விடிய விடிய ஒரு பதிலடி தாக்குதலாகவும் ஒரு தற்காப்பு தாக்குதலாகவும் இந்திய தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் யாரும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து உயிரிழப்பு ஏற்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் அது தொடர்பாக வெளியிடப்படவில்லை. இந்திய தரப்பில் இருந்து ஜெய்ஷே முகமது தீவிரவாதிகள் அத்துமீறலில் ஈடுபட்டு ஒரு 7 பேர் இந்திய தரப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதான தகவல் மட்டும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலை இருக்கிறது. அது குறித்தும் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. லாகூரில் இருந்து பூஞ்ச் பகுதி வரை, குறிப்பாக ஜம்முவில் இருந்து பூஞ்ச் பகுதி வரை 48 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவ தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 பாகிஸ்தான் ஏவுகணைகள் அழிக்கப்பட்டிருப்பதான தகவலும் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் இன்று காலையில் இருந்து என்ன விதமான ராணுவ நடவடிக்கைகள் இந்திய தரப்பில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்பதையும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். சலோமி.